I'm sure children, wait a minute just to make some arrangements. Sure. Am I audible, children? Yes, sir. Yes, sir. Yeah, fine. Please place your attendance and come back fast. ஓகே, நம்ம சிவாய். இன்னைக்கு ஒரு 2 இன்சிடென்ட் வித்தின் 1.5 ஹவர்ஸ்ல நடந்த 2 இன்சிடென்ட் சொல்லிட்டு ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு இப்போ இந்த 2 டாபிக் இல்லைன்னா 2 இன்சிடென்ட் எதுக்காக டிஸ்கஸ் பண்றோம் சொன்னா, நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வேகமா சொல்லி போறோம். இந்த 2 இன்சிடென்ட். 1 இன்சிடென்ட், நான் என் வீட்டில இருந்த ஒய்ஃபை குட்டி இங்கே இப்போ புல்பள்ளியில் இருக்கோம், வயநாட்டில். காரில் வரும்போது ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு இடத்துல ஒரு வீட்டில் இருந்து ஒரு வீட்டுக்கு நாங்கள் போய் கெஸ்டாக போய் அங்கே கொஞ்சம் தங்கி பேசி திரும்பி வரும்பொழுது அந்த கேட்டில் வண்டி எடுக்கும் பொழுது ஒரு கேட்டோடைய ஒரு பார்ட் அது சரியா மிரர்ல ஸ்பாட் ஆகலை. எடுக்கும் பொழுது நீளமா ஒரு பெரிய ஸ்கிராட்ச் வண்டியில. அப்போ நமக்கு தெரியும், நம்ம ஒரு வண்டி எடுக்கும்போது எப்படியோ கேர்ஃபுல்லா நம்ம ஓட்டணும், எங்கேயும் படக்கூடாது தரக்கூடாது அப்படியெல்லாம். அப்போ 2 வருஷம் அப்படி எப்படியும் படாம தொடாம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நமக்கு ஒரு ஸ்கிராட்ச் வருமா, ஐயோ ஆயிடுச்சே அப்படிங்கிறது ஒரு கஷ்டமாயிடுச்சு. அது கொஞ்சம் நீளமா அப்படி கிருன்னு கீறிடுச்சு கேட்டோடைய சைட்ல பட்டு. ஓகே, லெட் இட் பி. அது யாரையும் சொல்லிட்டு போறேன், நான் பார்க்காம இருந்தது ஒண்ணு, கேட்டு ஸ்பாட் ஆகாம இருந்தது ஏதோ ஒரு விஷயம் அப்படி நடந்தது. தென் அட் த சேம் டைம் the second that happened there in புல்பள்ளி. அந்த போது ஒரு இடத்துல கார் நிக்குது, ஒரு பொருள் வாங்கணும். நாங்க 3-4 பேர் இருந்தோம் கூட. அப்போ வண்டி பார்க் பண்ணி, இந்த காருக்கு பின்னாடி தான் நான் பார்க் பண்ணோம். அங்க பார்க் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியாது. பார்க்கிங் போர்டு இல்லை, நோ பார்க்கிங் போர்டு எதுவும் இல்லை. கொஞ்சம் தள்ளி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நாங்க பொருள் எல்லாம் வாங்கி ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி அங்க 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நிக்கிறாங்க. இது யாருடைய வண்டி அப்படின்னு கேட்டு. அப்போ சார் வண்டி என்னோடதான், உங்களுக்கு தெரியாதா இங்க போடுறோம். அவரு மலையாளத்துல தான் கேட்டோம், உங்களுக்கு தெரியாதா இங்க போடக்கூடாது, உங்களுடைய வண்டியினால இவ்வளவு டிராபிக் இங்க ஆயிடுச்சு, அப்போ இது கேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டி கேஸ் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஏறி உட்காந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லிட்டு. அப்போ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த வண்டி எடுத்து பெட்டி கேஸ் போட்டு அவங்க போட்டோல எடுத்து அனுப்பி அப்லோட் பண்ணி உங்களுக்கு ஃபைன் வரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு. What I'm coming to say is, anything may happen at any time, either expectedly, at the same time unexpectedly. அப்போ இந்த 2 இன்சிடென்ட் நான் எதுக்காக மென்ஷன் பண்ணோம்னு சொன்னா,
சில சமயம் அப்படிதான், சில விஷயம் வரணும் அப்படின்னு இருந்தால் அப்படி நடக்கும். அப்போ இந்த 2 இன்சிடென்ட் உங்க மைண்ட்ல இருக்கட்டும். இதே மாதிரி உங்களுடைய லைஃப்லயும் இன்னைக்கோ நேத்தோ போன வாரமோ இந்த மாதிரி நல்லதும் கெட்டதும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நான் சொல்ல வர்றது இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி போய் தான் ஆகணும், வேற வழி இல்லை, நோ அதர் வே. அப்போ நல்லதும் வரும், நமக்கு சாதகமானதும் வரும், ஆப்போசிட்டாகவும் வரும், இப்படி எல்லாம் வரும். அப்ப இங்க நான் இங்க ரீச் ஆகும் பொழுது எல்லாம் முடிச்சு ஒரு 7, அதான் இன்னைக்கு நான் இது போஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கும் பொழுது நம்பர்ஸ் கம்மி, பிகினிங்ல ரெஸ்பான்ஸ் இருந்தோம். அப்போ சரி, இன்னைக்கு நிறைய பேர் எஸ்பெஷலி வெக்கேஷன் டைமா இருக்கலாம், அப்போ நிறைய இடத்துக்கு மூவிங் போயிட்டு இருக்கோம், ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு வேலை அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அப்போ ரிக்வெஸ்ட் ஹஸ் கம் ஃப்ரம் கேர்ள்ஸ் சைட். ஸோ அகெயின் ஸ்டார்டட், தட்ஸ் குட் சைட், நல்லது. அப்போ ஐ ஹோப் யூ ஆல்சோ ஹாவ் ஹேட். அப்போ நம்முடைய டாபிக் உள்ள வருவோம். இன்னைக்கு பேசணும்னு நினைச்ச டாபிக் அது நான் முன்னாடியே அது ஷேர் பண்ணியிருந்தோம் குரூப்ல. நேத்து கூட டீச்சர்ஸோடைய கிளாஸ்ல இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒன்றும் இல்லை, முக்கியமான, இதை விட ஒரு முக்கியமான ஒரு டாபிக் இருக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த டாபிக் நம்ம முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நத்திங் பட் சனாதன தர்மம். சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆட்கள் வர்றாங்க. அப்ப நீங்க பார்த்திருக்கோம் அந்த வீடியோ, அந்த லைவ் இன்சிடென்ட், சட்டசபையில் நடந்த விஷயங்களை நீங்க பார்த்திருக்கோம். ஹவு டேர் டு பி brought such a command confidently, the person none other than the opposition leader Udayanidhi Stalin placed at the end of his speech, mentioned that Sanatana Dharma must be demolished. That means Hindus, those who are living in the country, must be totally swept out. எல்லாரையும் அழிக்கணும். இவனுக்கு சனாதன தர்மம் என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. ஒரு டைம் டெங்கு கொசுவோட எல்லாம் கம்பேர் பண்ணி அவன் சொல்லியிருந்தோம், டெங்கு கொசு ஒழிக்கிற மாதிரி சனாதன தர்மத்தை ஒழிச்சு கட்டணும். இஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? Yes, sir. Okay, wait. Let me check the internet connection. இப்போ கேக்குதுங்களா? Yes, sir. Now it's better. Now it's okay, fine. Yeah, good. அப்போ டிஸ்கஸ் பண்ண டாபிக் முன்னாடி பேசினதெல்லாம் கேட்டுச்சா? 2 இன்சிடென்சஸ் எல்லாம்? Yes, sir. It was audible. Yeah, fine, good. அப்போ சனாதன தர்மத்தை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு முன்னாடி பேசின அதே மனிதன், opposition leader, who darely, that means in front of other 233 MLAs, newly elected MLAs were there. அதுல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் எதிர்ப்பு கடைசியில தெரிவிச்ச, மற்ற அத்தனை பேரு ஒரு வார்த்தையும் பேசல, இன்க்ளூடிங் Chief Minister of present Tamil Nadu. Okay, we are not going to judge the present Chief Minister or the present ruling party, because அவங்க புதுசா வந்தவங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் எல்லாம் இருக்கும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். நல்ல விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா நல்ல விஷயம் பண்ண விடுறது இல்லை, நம்ம அதை ஒப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், மதுக்கடை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பெண்கள் பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம், நல்ல விஷயம் தான். இதெல்லாம் நாம கண்டிப்பா கைத்தட்ட வேண்டிய விஷயம். ஆனால இதெல்லாம் சரியா நடக்கும். ஆனா உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும்னு சொல்லும் பொழுது, தட் மீன்ஸ் very open I speak, it is not a communal talk, but it's a fact what he discussed. அப்போ கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் இங்க வாழலாம்,
சனாதன தர்மத்தை மட்டும் ஒழித்து கட்டணும்னு சொல்றோம். சனாதன தர்மம் பேஸா இருக்கக்கூடிய நாட்டுல ஒருத்தர் கூட வாய் திறந்து பேசல. அந்த சமயத்துல நிறைய பேர் கை தட்டினாங்க. அந்த வீடியோ நான் குறைந்தபட்சம் ஒரு 100 பேருக்கு நான் ஷேர் பண்ணிக்கோ. ஃபேஸ்புக்லயும் நான் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ்லயும் போட்டிருந்தோம். நிறைய பேர் நெகட்டிவ் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்தோம். நிறைய பேர் அதை ஆக்செப்ட் பண்ணி இது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நிறைய பேர் சொன்னோம். இப்படி விதவிதமான கமெண்ட் இருந்தது. இதற்கு பிறகு நெக்ஸ்ட் ஒன் மோர் பர்சன், ஒன் எம்எல்ஏ நேம்ட் முகமது யூனிஸ் ஃப்ரம் காங்கிரஸ். அவரும் சொன்னது நான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்க பார்த்துருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வீடியோ பார்த்ததுன்னு எனக்கு தெரியல. பார்க்காதவங்க மறுபடியும் அது போய் பாருங்க. போய் பார்த்துட்டு அப்சர்வ் பண்ணுங்க. அப்போ இந்த முகமது யூனிஸ் ஜெயிச்சது ஒன்லி பை ரிசீவிங் த வோட் ஃப்ரம் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் அப்படின்னு கேட்டா என்ன ஆன்சர்? உதயநிதி ஸ்டாலின் ஜெயிச்சது கிறிஸ்டியன்ஸோடையும் முஸ்லிம்ஸோடையும் ஓட்டு மட்டும் கிடைச்சா அப்படின்னு கேட்கணும். இது ஆதரவு தெரிவிச்ச நிறைய பேர் இருந்தாங்க அந்த அசம்பிளியில. அந்த ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்துக்களுடைய ஓட்டு கிடைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி. வெரி ஓப்பன். இது ஒரு ஓப்பன் டிபேட் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அப்போ அங்க ஜெயிச்ச இப்போ ஏடிஎம்கே ஆனாலும் சரி, டிஎம்கே ஆனாலும் சரி, எல்லாரும் டிவிகே ஆனாலும் சரி, வாட் எவர் இட் மே பி, டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் வேறுது. எல்லா பார்ட்டில இருக்கிறவங்க யாருமே வாய் திறந்து நீ சொன்னது தப்பு, சனாதன தர்மம்னா அப்படி இல்லப்பா, சனாதன தர்மம்னா எட்டர்னல், வேற ஒன்றும் இல்லை. இப்ப ரீசெண்டா கூட நம்ம ரஜினிகாந்த் நம்ம இவருடைய பிறந்த நாள், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜியோட பிறந்த நாள் அன்னைக்கு பேசினது கூட பார்த்தா நமக்கு கிடைக்கும் வாட் இஸ் த க்ளோசஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சனாதன தர்மாங்கிறது. அவரு கூட ஒரு டைம் தெளிவா சொல்லியிருக்கோம், சனாதன தர்மம்னா எட்டர்னல் வே ஆஃப் லிவிங். அதற்கு ஒரு ஆரம்பம் பண்ண ஒரு ஸ்தாபகன் அப்படிங்கிறது இல்ல. சனாதன தர்மம்னா எட்டர்னல் வே ஆஃப் லிவிங். அது ஒருத்தரோ ரெண்டு பேரோ சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணதில்லை. இது ரிஷி பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒண்ணு. மற்றதெல்லாம் எல்லா ரிலீஜியன்ஸும் யாரோ ஒரு மனிதன் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ இந்த எட்டர்னல் வே ஆஃப் லிவிங் எதிர்க்கணும்னு சொல்லி எத்தனை பேரு நமக்கடையில சொன்னா ஓகே, நம்ம எம்எல்ஏஸ் சொன்னோம் 234 பேரு. அந்த 234 பேரை யாரும் வாய் திறக்கல. கடைசியில சான்ஸ் கிடைச்ச போது ஒருத்தர் மட்டும் வாய் திறந்தோம். அது யாருன்னு நீங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் டு ஆன்சர் அட் தி எண்ட் இஃப் யூ நோ த ஆன்சர். மற்ற யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, அக்செப்ட் பண்ணோம். அந்த தைரியத்துல தான் முகமது யூனிஸ் மறுபடியும் அவரு சொன்னார் த நெக்ஸ்ட் டே. அப்ப சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும். சனாதன தர்மத்தினுடைய ஆட்டம் எல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது, இந்த நாட்டுல நடக்காது. தமிழ்நாட்டுலதான், திராவிட தேசத்துலதான். திராவிட தேசம்னா திராவிட பார்ட்டியோடைய தேசம்னு அர்த்தம் இல்ல. திராவிட தேசம் மீன்ஸ் திராவிடியன்ஸ் அப்படின்னு சொன்னா இட் டசன்ட் மீன் த பீப்புள் தோஸ் ஹூ லிவ் இன் த சவுத். திராவிட தேசம் அப்படிங்கறத பாகவத புராணத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். திராவிட தேசம்னா அதாவது சிரேஷ்ட அரசர்கள் வாழ்ந்த இடம், அதுதான் திராவிட தேசம். அப்போ இந்த டெக்கான் பிளேட்டோ ரீஜனுக்கு திராவிட தேசம்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த திராவிட தேசத்துலதான் பக்தி பிரஸ்தானத்தோட பிகினிங். நம்ம அதை படிச்சா தெரியும். சந்த் ராமானந்தா மென்ஷன் பண்ண விஷயம் எல்லாம் பார்க்கும் பொழுது முதல்ல பக்தி பிரஸ்தானம் ஆரம்பமானது தமிழ்நாட்டுல. அப்போ இந்த சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும்னு சொன்ன இவரு திருக்குறளை ஒழித்து கட்ட முடியுமா? 4000 திவ்ய திருமந்திரத்தை ஒழித்து கட்ட முடியுமா? திருப்பாவையே ஒழித்து கட்ட முடியுமா? திருவம்பாவையே ஒழித்து கட்ட முடியுமா? எல்லாத்தோடையும் மூச்சு காற்றாக இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒன்னும் தெரியாத, ஒரு பச்சையா சொன்ன ஒரு சுக்கும் சுண்ணாமும் தெரியாத ஒருவன் வந்து சொல்றோம் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும் அப்படின்னு. இத கேட்டு 232 பேரு, 34ல ஒருத்தர் அப்புறம் பேசணும், 32 பேரு. இந்த 232 பேரு ஜெயிச்சதும் சனாதன தர்மியோடைய ஓட்டு வாங்கிதான். நானும் கூட ஓட் பண்ணிருக்கோம், ஓட்டு போட்டிருக்கோம். நான் ஓட்டு போட்ட ஆளு தோத்துட்டோம். நான் ஓட்டு போட்ட இடத்துல நான் ஓட்டு யாருக்கு போட்டோமோ அவங்க ஜெயிக்கல, இன்னொருத்தர் தான் ஜெயிச்சோம். கண்டிப்பா ஜெயிச்ச ஆளுக்கும் சனாதன தர்மியோட ஓட்டு போட்டிருக்கும்.
ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் த சனாதன தர்மா. நான் ஒரு சனாதன தர்மத்தினுடைய காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம், அவங்க ஜெயிக்கல. அதனால நான் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது. நீங்க ஓட்டு வாங்கி ஏன் பேசாம இருந்தோன்னு கேட்க முடியல. அப்போ அது ஜெயிச்ச ஆளு யாரோ, ஜெயிச்ச ஆளுக்கு கண்டிப்பா சனாதன தர்மீத ஓட்டு இல்லாம ஜெயிக்க முடியாது. அப்போ அங்க இருக்கக்கூடிய 234 எம்எல்ஏஸும் not less than 70% of the சனாதன தர்மியோட ஓட்டு வாங்கி தான் ஜெயிச்சிருக்கோம். ஒருத்தன் கூட வாய் திறந்து சொல்ல நீ சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லல. திங்க் வெரி வெரி சீரியஸ்லி மை டியர் சில்ட்ரன். நம்ம ஃபேமிலியிலேயே இப்போ இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நீங்களும் மெஜாரிட்டி ஓட்டு போட்டிருக்கும், எனக்கு தெரியும். இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி ஓட்டு, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு நிறைய பேர் பண்ணியிருப்போம். நீங்க யாருக்கு பண்ணோன்னு யோசிங்க. நீங்க பண்ணவங்க ஜெயிச்சிருக்காங்களா? ஜெயிச்சவன் அந்த அசம்பிளியில இருந்தோம், சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில ஜெயிச்ச ஆளு அந்த அசம்பிளியில உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தோம். இந்த அறிவில்லாத, ஒண்ணுக்கும் தெரியாத, சுக்கும் சுண்ணாமும் தெரியாத ஒருத்தன் வாயை விட்டு பேசுறது கேட்கறதுக்கு நாம ஜெயிச்ச விட்டு போன ஒரு எம்எல்ஏ அங்க உட்காந்து கேட்டுட்டு ஒண்ணுமே பேசாம வாயை திறக்காம அது கேட்டுட்டு இருந்தோம்னா நாம செஞ்சது தப்பு, நோ டவுட். நாம கொடுத்த ஓட்டுக்கு அவன் பாதுகாப்பு இல்லை, ஓட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாட்டுல மோர் தேன் 7 crores ஆஃப் பீப்புள் ஆர் தேர். 7 கோடிக்கு மேல மக்கள் தமிழ்நாட்டுல இருக்கோம். இந்த 7 கோடி மக்கள்ல குறைந்தபட்சம் 3.5 கோடி மக்கள், இல்லைன்னா கிட்டத்தட்ட 4 கோடி மக்களும் சனாதன தர்மீஸ் தான். முருகரை வணங்குறவரும், மாரியம்மாவை வணங்குறவரும், மீனாட்சி அம்மனை வணங்குறவரும், சுந்தரேஸ்வரரை வணங்குறவரும், தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை வணங்குறவரும், கணேசரை வணங்குறவரும், ஸ்ரீ கிருஷ்ண பெருமான வணங்குறவரும், ரங்கநாத சுவாமியை வணங்குறவரும் தான். இவங்கதான் ஓட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்கோம். அதே ஆட்களை பார்த்து இவன் சொல்றான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டணும். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் மை டியர் சில்ட்ரன் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கிறோம். நம்ம சைட்ல இருந்து என்ன எதிர்ப்பு? நாம எதிர்ப்பு இல்ல, ரெஸ்பான்ஸ். நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம்? இது நிறைய பேருக்கு கேட்டிருக்கலாம், கேட்காம இருக்கலாம். பட் அட் த சேம் டைம், how did we respond to the situation which affected? Did we have the experience of that particular person who just pointed none other than me? He questioned my belief, my tradition. Don't I have the right, and don't I have the attitude to respond? At least how many of us respond? நாம எத்தனை பேரு ரெஸ்பாண்ட் பண்ணோம்? இந்த கொஸ்டின் யாரும் தனிப்பட்ட முறையில கேட்கறது இல்லை. இந்த கொஸ்டின் இப்போ இருக்கிறவங்க 10 பேர் இருக்கிறதுனால 10 பேர்கிட்ட கேட்கிறோம். இது ஒவ்வொரு பாரதியனும், பாரதத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் கேட்கக்கூடிய கேள்வி. நம்ம சைட்ல இருந்து நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம்? அதுக்காக தான் நம்ம சில பேர் பார்த்துருக்க மாட்டோம், அதனாலதான் குரூப்ல நான் போட்டோம். அந்த குரூப்ல எனக்கு ஒரு சில பேர் பர்சனலா ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் தோஸ் நேம்ஸ். அவங்க அது கேட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும். நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கோன்னு கூட எனக்கு தெரியாது. நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். அப்டேஷன் வேணும். நமக்கு சுத்தி நடக்கிறது என்ன? ஏன்னா நாம ஓட்டு போட்ட இடத்துல ஆளு ஜெயிச்சு போயிருக்கோம். நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்பா அம்மா ஓட்டு போட்டிருக்கோம். கேட்கணும், நீங்க அப்பா அம்மா கேளுங்க, நீங்க யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க? ஓட்டு போட்டுட்டு நம்முடைய சனாதன், நம்முடைய குலதேவதா கோயில்ல வழிபாடுவதற்கு அனுமதி இல்லாத விதத்துல ஒழித்து கட்டணும்னு சொல்றதுக்கு அவன் கட்ஸோட பேசியிருக்கான். அதுக்கு என்ன ஸ்டெப்பு அப்பா நீங்க எடுத்தோம், அம்மா நீங்க எடுத்தோம்னு கேட்டு பாருங்க. இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் கிட்ட மிக தைரியமா கேளுங்க. கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு இப்போ நான் கேட்கிறோம் ரெஸ்பான்ஸ்? கமான். நான் இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் பேசலாம். உங்களுடைய சைட்ல இருந்து இந்த விஷயத்துக்கு எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வந்தோன்னு நீங்க பர்சனலா இண்டிவிஜுவலா பேசுங்க. இல்ல சார் நான் அதை பத்தி யோசிக்கல சார்னா அதுவும் சொல்லலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கால்ட் யூ, மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒவ்வொருத்தர எல்லாரும் பேசணும். இப்போ 11 6 7
13 பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். 13 பேரும் பேசணும். உங்க சைட்ல இருந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? நீங்க கேட்டீங்களா? பேரண்ட்ஸ் கிட்ட, நீங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு சீரியஸ் விஷயம், இது சாதா விஷயம் இல்ல. டெரரிஸ்ட் அட்டாக் நடக்கிறது கூட நம்ம செகண்டரியே வச்சிருக்கலாம். நம்ம நாட்டுக்குள்ள இருந்து நம்ம நாட்டையே நம்ம சம்ஸ்காரத்தையே குழி பறிக்கிறவங்க முதல்ல ஒழித்து கட்டலைன்னா, டெரரிஸ்ட மட்டும் ஒழித்து கட்டிட்டு பிரயோஜனம் இல்லை. எஸ், நவ் யுவர் டர்ன். ஒன் பை ஒன். நான் பேரு கூப்பிடல, நீங்க ஒவ்வொருத்தரா பேசணும். நமஸ்கார் சார். ப்ளீஸ்மா. மதுபாலா சார். சார் ஆக்சுவலா நீங்க சொன்ன இன்சிடென்ட், அந்த அசம்பிளி இன்சிடென்ட் வந்து நானும் அம்மாவும் சேர்ந்தே தான் சார் பார்த்தோம். ஃபுல் அசம்பிளி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அப்போசிஷன் லீடர் ஆகுறது, அந்த டேர்ம் யூஸ் பண்ணும் போதே வந்து அம்மா ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணி சொன்னாங்க சார், எப்படி இப்படி அசம்பிளில இந்த லைன் சொல்றாங்க, ஸோ நீ பாரு நெக்ஸ்ட் கீதா கிளாஸ் கண்டிப்பா இதை பத்தி பிரதீப் சார் பேசுவாருன்னு அம்மா இது பண்ணி தான் சார் சொன்னாங்க. எனக்கு பர்சனலா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, லைக் மைனாரிட்டிஸோட சப்போர்ட் வேணும், இப்போ முஸ்லிம்ஸோட சப்போர்ட் வேணும், கிறிஸ்டியன்ஸோட சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்றாங்க. இந்த டேர்மே வந்து ஒரு மாதிரி இது சொன்னா இது ஒரு பப்ளிசைஸ் ஆகும் அப்படி ஒரு தாட்ல வந்துட்டு பண்றாங்க அப்படி ஃபீலிங்ஸ். அப்புறம் ஆஃப்டர் ஆல் திஸ் ஒரு பிரஸ் மீட் இருந்துச்சு சார். அதுல வந்து தேர் வாஸ் அ மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா. ஸோ அவர் வந்து மென்ஷன் அவர்கிட்ட கேட்டாங்க பிரஸ் வந்து, இந்த மாதிரி அப்போசிஷன் இப்படி சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்கு நீங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரு, வி ஆர் நாட் அகேன்ஸ்ட் ஹிந்துஸ் பட் அகேன்ஸ்ட் ஹிந்துத்வா அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அந்த பாயிண்ட்ல அவர் என்ன மீன் பண்றாருங்கிறது ஆக்சுவலா புரியல சார். ஹவு டு தே ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஹிந்து என்னன்னு தெரியாது, ஹிந்துத்துவம் என்னன்னு தெரியாது. ஹிந்து இல்லாம எப்படி ஹிந்துத்துவம் வரும்? அந்த கான்செப்டே அதான். அந்த டிஃபரன்ஸ் என்ன மீன் பண்றாங்கங்கிறது அப்ப புரியல. குட், நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஓகே, நெக்ஸ்ட். நமஸ்கார் சார். நமஸ்கார் எவ்ரிவன். நானும் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது நானும் பார்த்தேன் சார். ஆல்ரெடி நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உதயநிதி அவங்க வந்துட்டு பேசினது பார்த்துட்டு நான் யோசித்தேன், என்ன இவங்க எனக்கு அது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இவங்களுக்கு வந்துட்டு சனாதன தர்மம்னா என்னங்கிறதே அவங்களுக்கு தெரியாதங்காட்டிக்கு தான் இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த வீக்குக்கு அந்த சண்டே தான் வந்துட்டு, அதுக்கு முன்னாடி சண்டே தான் வந்துட்டு இங்கே கேம்ப் போட்டிருந்தாங்க, RSS கேம்ப் எட்டிமடையில நடந்துட்டு இருந்துச்சு. மாத்ரு போஜனம் சங்கம் வந்துட்டு சுரேஷ் பாரதி அவங்க எல்லாரும் இருந்தாங்க. எல்லாரும் பேசிட்டு அப்பதான் அன்னைக்குதான் சார் அதை பத்தி பேசிட்டு வர்றோம். அடுத்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது, அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அதுக்கப்புறமா கூட அவங்களுக்கு வந்து அருகதை இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஃபீலிங் ரொம்ப இருந்துச்சு. அவங்களுக்கு அதோட ரியல் மீனிங்கே தெரியல. சனாதனம்ங்கிறது வந்துட்டு என்ன அவங்க யோசிக்கிறாங்கன்னா, ஹிந்து மட்டும்தான் இருக்கணும், மற்ற காஸ்டுக்கு ரிலீஜனுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ற மாதிரி, அவங்கள எதிர்க்கிற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு சார். என் ஃபேமிலியில வந்துட்டு இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா என் ஃபேமிலியில அவங்க ஆல்ரெடி அகெயின்ஸ்ட் உதயநிதி தான். நான் போய் அவங்களுக்கு எதுவும் புதுசா சொல்ல தேவையில்லை. அவங்களே வந்துட்டு ஆல்ரெடி ஃபேமிலிக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க, இவங்கெல்லாம் நாட்டா இருந்தா எப்படி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு கூட தமிழிசை அவங்க வந்துட்டு அவங்களோட ஷார்ட் கூட நான் ஒண்ணு பார்த்தேன். அவங்க கூட சொல்லியிருந்தாங்க, இவங்க அவங்களும் கரெக்டா நான் யோசிச்சதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இவங்களுக்கு வந்து சனாதனத்தோட புரிதலே கிடையாது, அதனாலதான் அவங்க அதை பேசுறாங்க. வீட்டுல விளக்கு போடுறது கூட சனாதனம் தான், கோலம் போடுறது கூட சனாதனம் தான், அதை எப்படி இவங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க? உங்க வீட்டுல பாட்டி கோலம் போடுறது ஒழிக்க முடியுமா? அந்த மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, இவங்க ஆக்சுவலாவே அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்ல, அதனாலதான் அப்படி பேசுறாங்க. இவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறது வேஸ்ட். இவங்களை வந்துட்டு கன்சிடர் பண்ணாம அவங்கள மேல கொண்டு போகாம இருந்தோம்னாலே போதுங்கிறதுதான் சார் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா வந்துட்டு இருக்கோமே, அவங்களுக்கு புரியலைங்கிறது சரி, மக்களுக்கு புரியணும்ல சார். மக்களே வந்துட்டு இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்களே.
ஆமா, இதுக்கு நாம என்ன ஸ்டெப் எடுக்கணும்? நம்முடைய அதாவது சிறு துளிகள் விழுந்துட்டே இருந்தா மட்டும்தான் அது ஆறா மாறும். ஆறா மாறினாதான் அது பெரிய கடலா மாறும். அப்ப சொல்ல வர்றது வெரி குட். தீபிகாவுடைய ஒப்சர்வேஷன் ரொம்ப நல்லது. கண்டிப்பா உதயநிதிக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிறது உறுதி. ஆனா தெரியாதுங்கிறதுக்காக கண்ட இடத்துலயும் கண்டபடி இப்படி வாய விட்டுட்டு இருந்து இவன் எந்த தைரியத்துல பேசுறான்? நான் என்ன பேசினாலும் எனக்கு ஓட்டு கொண்டு வந்து கொடுப்பான். என் கையில காசு வச்சிருக்கேன். நான் 5,000 10,000 கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு இது பேசினாலும் இதே சனாதன தர்மி எனக்கு ஓட்டு குத்தி என்ன ஜெயிக்க வைப்போங்கிற அந்த ஆணவம். அந்த ஆணவத்தை இத்தனை தைரியத்தில் அவன் பேசிட்டு இவன் முன்னாடியே பேசின அது பேசினதுக்கு பிறகு அவன் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிட்டோன்னா திங்க் ஆஃப் தட். அப்போ அந்த தைரியத்துல மறுபடியும் பேசுறான். அது யாரு கூட? சீஃப் மினிஸ்டர் கிட்ட டைரக்டா பேசுறோம். அப்போ சீஃப் மினிஸ்டர் கூட ஒன்னும் பேசல. அது நாம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவரோட பிகினிங் இப்பதான் ஏறி இருக்கோம். அவங்க அப்சர்வ் பண்ண. Yes, sir. Only H. Raja was speaking. Yes. Next. பிரணேஸ்வரன், எனக்கு வந்துட்டு என்னோட ஒப்பீனியன் ஒரு விஷயத்த வந்து பப்ளிக்ல வந்து சொல்றது வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பேச தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்துட்டு அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்ல வந்துட்டு அகெயின்ஸ்ட் அப்படிங்கிற இதை வச்சுதான் சனாதன அகெயின்ஸ்ட் வச்சுதான் வராங்க. அப்படிங்கிற பட்சத்துல அட்லீஸ்ட் தே ஷுட் ஹேவ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் சனாதன தர்மம். அப்புறம் வந்துட்டு இவங்க வந்துட்டு சனாதன தர்மம் அப்படிங்கிற ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டா வச்சுட்டு மட்டுமே வந்துட்டு ஒரு டிபேட் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல சாமி கும்பிடுறது, சின்ன விளக்கேற்றுறது, அக்கா சொன்ன மாதிரி கோலம் போறதுல இருந்து வீட்டுல சாமிக்கு வந்து படையல் படைக்கிற வரைக்கும் எல்லாமே அதுதான் வருது. நம்ம வழிபாட்டு முறையும் நம்ம நம்பிக்கையும் நம்மளோட மித்த விஷயங்களும் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கிறதா சனாதன தர்மம். அது வந்துட்டு நம்ம ஹிந்துவா இருக்குமா, கிறிஸ்டினா இருக்குமா, முஸ்லீமா இருக்குமா, அதெல்லாம் கணக்கே பண்றது இல்லை. நம்மளோட பிலீஃபும் நம்மளோட பிரேயர்ஸும் நம்ம வந்து மக்களை வந்து எப்படி ஒத்துமையா சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதான் மொத்தமா சொல்றாங்களே. ஆனா வந்துட்டு இதே வந்துட்டு சனாதனம் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் ஒரு ஸ்டூப்பிடான ஒரு வேர்டு. ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி யோசிக்கிறோமா இல்லையா அப்படின்னு இல்லாம டைரக்டா எங்க அப்பா எழுதி வச்சுட்டு போனார் பேப்பர்ல, நான் எடுத்து படிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி படிச்சுட்டு போயிட்டாரு சார். லிட்டரலி அதான். எனக்கு வந்துட்டு அது உயர்ந்தி எடுத்து அங்க பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீயும் தோத்துருக்கலாம்ல. சிம்பிளா ஒண்ணு இல்ல, தோத்துறதுன்னா யூ ஷுட் ஹேவ் அங்க பேசியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத. லிட்டரலா இந்த டைம் வந்து எல்லாருமே டிஎம்கே அகேன்ஸ்டா இருந்தாங்க. இந்த சென்ஸ் இன்னுமே வந்துட்டு அவங்க எதுவுமே இல்லாம தோத்துருந்தா இட் வுட் ஹேவ் பீன் மச் பெட்டர் அப்படிங்கிறதா சார் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு they have an ideology which from a person called Periyar, even though he had some small social justifications, but he அதாவது ரொம்ப வந்துட்டு தமிழ் சொசைட்டியல் நார்ம்ஸை ரொம்ப கேவலப்படுத்தி ஒரு பொலிட்டிக்கல் வியூ வச்சவர் தான் பெரியார் அப்படிங்கிறது வந்துட்டு டீப்பர் ஸ்டடி பண்ணும்போது தெரியுது சார். அப்போ வந்துட்டு he also have ரொம்ப ஒரு வன்மம் சொல்றது, தமிழ்ல வன்மம் அப்படிங்கிறது ஹேட்ரட் அந்த வார்த்தை வந்துட்டு லிட்டரலி பெரியாருக்கு பொருந்தும். ஏன்னா வந்துட்டு எல்லா கல்ச்சரையும் வந்துட்டு ரொம்ப அவமதிச்சு பேசி, ஆனா வந்து அதுல இருந்து அவருக்கு பிடிச்சதை மட்டும் எடுத்து ஒரு பொலிட்டிக்கல் வியூவை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படிங்கும்போது such a mad person, how he can அந்த ஐடியாலஜி வச்சு how the political party is driving அப்படிங்கும்போது ஐ வண்டர் how politics works. இப்போ வந்துட்டு இதை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு எல்லா பேசிக் ரீசன்ஸையும் கனெக்ட் பண்ணி வருது. ஆனா வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணாம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம பப்ளிக் இதுல பேசும்போது நம்ம ஒரு முட்டாள்னு கன்சிடர் படுவோம் அப்படிங்கிறது தெரியாம கூட ஒரு விஷயம் பேசுறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்சனை எலெக்ட் பண்ண அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்கணும் சார். ஏன்னா வந்துட்டு ஏன் நம்ம வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு கேடருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது வேணும். நீ வந்துட்டு உனக்கு சனாதன தர்மத்தை சப்போர்ட் பண்றவங்க ஓட் பண்ணாட்டி பரவாயில்ல, இந்த சென்ஸ் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படிங்கிறதுல வி ஷுட் கொஸ்டின் அவர் செல்ஃப். ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ஒரு பார்ட்டிக்கோ இல்லை ஒரு லீடருக்கோ இது பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பேசிக்கா சார் இப்போ வந்து ஸ்கூல்ல ஒரு பியூப்பிள் லீடர் எலெக்ட் பண்றோம்னா கூட அவன் நல்லா படிக்கிறானா, அதை தாண்டி அவன் டிசிப்ளினா இருக்கானா, அவனோட மித்த ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது இல்லாம நம்ம ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து எலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல வி ஷுட் கொஸ்டின் அவர் செல்ஃப். மித்தபடி வந்துட்டு அவர் மேல தப்பு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தான் கொஸ்டின் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓட் பண்ணாம அவர் வரப்போறது இல்லை. அது வந்துட்டு நம்ம ஓட் பண்றதை இதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஓவரால் வியூ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கரெக்டா அப்சர்வ் பண்ணி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா வந்து இந்த வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை, பேசிக்க கூடாது அப்படிங்கிறத.
ராங் வித் எல்லாரும் பேசும்பொழுது நல்ல கண்டென்ட் பேசிட்டு இருக்கோம் எல்லாரும். இதை பத்தி கொஞ்சம் உணர்ந்து இருக்குன்னு எனக்கு தெரியுது ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது. அதை கூட சேர்த்து நம்முடைய பார்ட்ல இருந்து நாம இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம். சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட இப்ப கேட்டோமா, 10 பேர்கிட்ட இந்த விஷயம் சொன்னோமா, இதெல்லாம் நாம பேசும்போது சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு நான் இத்தனை பேர்கிட்ட நான் விழிப்புணர்வு பண்ணோம். ஏன்னா மறுபடியும் பாருங்க, இவன் நிப்போம் இவன் ஜெயிப்போம். ஏன்னா இது நல்லா கவனிச்சு பாருங்க, இவன் சனாதன தர்மத்தை 2 டைமும் குப்பையா பேசி இவ்வளோ ரொம்ப மோசமா பேசி தைரியத்துல ஆணவத்துல பேசி நிக்கிறோம்னா, இதே வார்த்தை நான் அடிச்சு சொல்றேன், இதே வார்த்தை தமிழ்நாட்டிலயோ கேரளத்திலயோ இல்ல இந்தியாவில ஏதோ ஒரு ஸ்டேட்லயோ எல்லா இஸ்லாமியர்களையும் ஒழித்து கட்டணும்னு ஒரு வார்த்தை பேசி பாருங்க, எல்லா கிறிஸ்டியன்ஸையும் ஒழித்து கட்டணும்னு ஒரு வார்த்தை பேசி பாருங்க, என்ன நடக்கும்னு தெரியும். சனாதன தர்மத்தை பேசினா எல்லாரும் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். we are tolerant people, எதையும் அடிக்க மாட்டோம். then why do we learn Bhagavad Gita? What Bhagavan Krishna says? Did Krishna say to Arjuna, go to forest to take sannyas? Duryodhana is coming and fighting, you just escape, take rest. Did Krishna say? நாம இப்ப பகவத்கீதா கிளாஸ் நடத்துறதும் சனாதன தர்மத்தோட பாட்டு தானே. அப்ப உதயநிதி சொன்னதுக்கு அர்த்தம் இந்த பகவத்கீதா கிளாஸையும் நீ மூடு, நீ ஒரு கிளாஸ் கூட நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் தானே. அப்போ சனாதன தர்மத்தை யாரு வேணாலும் பேசலாம். இதேதான் கேரளாவிலையும் நடந்துட்டு இருந்தது. இப்போ கேரளாவில யாரு ரூல் பண்றதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு தெரியுமா கேரளாவில் என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு? 20 நாளாயிட்டு, கிட்டத்தட்ட 20 நாளாச்சு சீஃப் மினிஸ்டர் கண்டுபிடிக்க முடியல. அவங்கள கடைசியில கண்டுபிடிச்சாங்க, அதுவும் பெரிய விஷயம். அது யாருடைய இன்ஃபுளுன்ஸ்னால, யாரு சொல்லி பிடிச்சாங்கன்னு தெரியுமா? 3 பேர் இருந்தாங்க. 3 பேர். நான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும், நான் தான் சீனியர். இன்னொருத்தர், நான் சீனியரும் எனக்கு சென்ட்ரல்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அதனால நான் தான் ஆகணும். இன்னொருத்தர், இல்ல நான் தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நின்று எல்லாம் பண்ணாங்க, எனக்கு நிறைய பேருடைய கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு அதனால நான் தான் ஆகணும். இப்படி கேரளாவில் 15 நாளா ஓடிட்டு இருந்த டே பிஃபோர் எஸ்டர்டே தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சீஃப் மினிஸ்டர் வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எனிஒன் கேன் யூ கெஸ்? எனி கெஸ்? இதெல்லாம் நம்ம தெரிய வேண்டிய விஷயம். சொல்லுமா? முஸ்லீம் லீக் சார். எக்ஸாக்ட்லி ரைட். முஸ்லீம் லீக்னு ஒரு பார்ட்டி, அந்த பார்ட்டிய செக்குலர் பார்ட்டின்னு சொல்றோம், பேரே இருக்கிறது முஸ்லீம் லீக். நாம இப்ப டிஸ்கஸ் பண்றது கம்யூனல் விஷயமோ ரிலீஜியனோ காஸ்டோ இல்ல. பேச வேண்டிய நிலைமைக்கு நான் பேசிட்டு இருக்கேன். நாம விழித்து உணரலனா, சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றது? ரைஸ் awake and stop not till the goal is reached. நாம இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை கோடி மக்கள்? கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேல மக்கள் சனாதன தர்மீஸ் தான் இந்த பாரத பூமியில. அப்போ உதயநிதி ஸ்டாலின் பேசினது not only to the assembly people, those who are there, it is to the entire people, those who live in the country. ஆனா யாரும் வாய் மூடிக்கட்டி எதுவும் பேசாம எதிர்க்காம இருந்து இதே வார்த்தை, மறுபடியும் சொல்றேன், இதே வார்த்தை முஸ்லீம் கம்யூனிட்டியை ஒழித்து கட்டணும்னு ஒரு வார்த்தை பேசுங்க தமிழ்நாட்டுல, இல்லைன்னா கேரளாவில், இல்லை எனி ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல என்ன நடக்கும்? 10 எரியும். இங்க நாம ஏன் 10 வைக்கலைன்னா, நாம இப்ப 10 வச்சாலும் இது நம்முடைய நாடு, அந்த டாலரன்ஸ்ல நாம இருக்கிறோம். பட் அட் த சேம் டைம் எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்த்துதான் ஆகணும். அது எப்படி? ரியாக்ஷன் இல்ல, ரெஸ்பான்ஸ். ரியாக்ஷன்னா கண்ணம் பின்னமா எதிர்க்கிறது, அது இல்ல. நாம எப்படி எதிர்க்கணுமோ அந்த விதத்துல நம்ம விழித்துணர்வு. சொன்ன மாதிரி பிரணேஷன் இடையில மென்ஷன் பண்ணோம், இனி அவன் ஜெயிக்காத விதத்துல நம்ம பண்ணணும். அதுக்கு என்ன நம்ம பண்ணணும்? வாட் ஸ்டெப் வி ஹாவ் டேக்கன் அண்ட் வி ஹாவ் டு டேக். என்ன எடுத்தோம், இனி என்ன எடுக்க போறோங்கிறது யோசிக்கணும். நம்ம மினிமம் ஒரு 10 பேருக்காச்சும் விழிப்புணர்வு கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்ல சார் நான் சொன்னா கேட்க மாட்டேன்னு சொன்னா பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு 100 பேருக்கிட்ட பேசும்போது ஒரு 5 பேராச்சும் திருந்துவோம், புரிய வைக்கணும். 54 வருஷமா ஆண்டுட்டு இருந்த இந்த நாட்டை, திராவிட பார்ட்டின்னு சொல்லிட்டு ஆண்டுட்டு இருந்த இந்த நாட்டை, ஜென்சிஸோடைய பிளானிங் பாருங்க, வித்தின் 1 டேல மாத்தி எழுதணும். புது சீஃப் மினிஸ்டர் வந்தாச்சு இல்லையா? இது சேஞ்ச் முடியும், முடியாது ஒண்ணும் இல்ல. யாரு நினைச்சோம் விஜய்ங்கிற ஒரு விஜய் கூட நினைக்கல நான் சீஃப் மினிஸ்டரா வருங்கிறது. ஆனா இந்த விஜய் எப்படி ரூல் பண்ணணும்னு தெரியாது. விஜய் மே பி ஏ டூல் டு சம்படிஸ். இது வருமானு யோசிக்கணும்.
இப்போ அப்சர்வ் பண்றதுக்கும் நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கும் ஆகலை. அவருடைய ரூலிங் ஒரு நாட் லெஸ் தேன் 2 years அவங்க ரூல் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நம்ம ஏதோ பேச முடியும். இப்போ அவங்க புதுசா ஏறி இருக்கும். நான் சொல்றது சேஞ்ச் மே ஹேப்பன். இப்போ நம்ம இது நம்முடைய சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் இருக்கணும். நம்முடைய சைட்ல இருந்து கண்டிப்பா சனாதன தர்மத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக we have to come forward, no one else. வேற யாரும் வராது. எல்லாரும் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கும், யாரும் இதை பத்தி பேசாம இப்படி போயிட்டு இருக்கும். எஸ், நெக்ஸ்ட். நமஸ்காரம் சார். நமஸ்கார் சார், ஸோ இத நீங்க அனுப்பினதுல சார் நான் பார்த்தேன். நீங்க அனுப்பின வீடியோ அது அப்பதான் எனக்கு அதை பத்தியே தெரிஞ்சுக்கணும். ஸோ வெரி ஷாக்கிங். பட் ஸ்பெஷலி என் பாட்டி தாத்தா வந்து ரொம்ப டிகிரிட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க கலைஞர் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வேலையா பாட்டி நீங்க பாருங்க, நீங்க யார் சப்போர்ட் பண்ணீங்களோ எப்படி பேசுறீங்க பாட்டிட்ட காமிச்சார். அவங்களால ஏத்துக்கவே முடியல. அவங்க சொல்றாங்க உண்மையா இருக்கிறதா பொய்யா இருக்கு அப்படின்னு ஏத்துக்கவே முடியல அவங்க. அப்போ எனக்கு எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது வந்து சொல்லப்போனா ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஒரு டைம் நான் உங்ககிட்ட விகாஸ் எங்க சிஸ்டர் கேட்டிருப்பா. அதாவது என் கிளாஸ்மேட்ஸ்ல சில முஸ்லிம்ஸ் வந்து அவங்களோட லாஜிக்கை யூஸ் பண்ணி ஹிந்துஸ் இப்படி இருக்குன்னு பேசுறாங்க, அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. அப்ப நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க, நம்ம வந்து பிச்சை யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் போடணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பட் அந்த லாஜிக்கு இங்க நம்ம அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஹையர் பொசிஷன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நானும் ஃபர்ஸ்ட் ஓகே சார் சொன்னா நம்ம இக்னோர் பண்ணுவோம். பட் இப்போ நீங்க பேசுனதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுது. இது வந்து ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி ஒரு சின்ன செட்டிங் கிடையாது, இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளேஸ். நீங்க அவங்களுக்கு பவர் இருக்கு, நம்ம அடுத்து நம்மளோட லைஃப் எப்படி இருக்கு, நம்ம ஸ்டேட் எப்படி இருக்கு, அப்படி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சென்ஸ்லெஸ்ஸா பேசுறது வந்து அதான் நீங்க சொல்லி எனக்கு அதே தோணுச்சு சார். நம்ம முஸ்லிம்ஸ் பத்தியோ கிறிஸ்டியன்ஸ் பத்தியோ நம்மளால ஒரே ஹிந்துஸுமே இப்படி இணைப்புடா இல்லாம இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம அவங்கள மாதிரி நம்மளும் ஸ்ட்ராங்கா இதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. லைக் ரியாக்ட் பண்றதுக்கு பதிலா இதுக்கு நம்ம இதுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுது. எஸ்மா, எக்ஸாக்ட்லி ரைட். குட் குட். நெக்ஸ்ட். Namaskar, sir. நமஸ்கார். Sir, two things I wanted to say, sir. ஃபர்ஸ்ட் இந்த நீங்க சென்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் அதை பார்த்துட்டேன் சார். அது ஆனா யார் ஒரு அண்ணா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வச்சிருந்தாங்க அண்ட் ஹி வாஸ் சப்போர்ட்டிங் தட். அதாவது அது அகெயின்ஸ்டா வைக்கல, அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வச்சிருந்தாங்க, லைக் ப்ரௌடா வச்சிருந்தாங்க. அண்ட் அவர் யாருன்னா அவங்களோட அப்பா வந்து ரொம்ப ரொம்ப லைக் பிஜேபியில ரொம்ப இதா இருக்க ஒருத்தர் அவங்க அப்பா. இவர் வச்சிருந்த எனக்கு பயங்கர ஷாக் சார். ஸோ அப்ப நான் ஒரு விஷயம் யோசிச்சேன் சார். என்ன அப்படின்னா இங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார். அவங்க ஒரு குரூப் ஆஃப் இது இருக்காங்க, அவங்க அப்பா இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்க எப்படின்னா இந்த ஊர்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நேம் இல்லை சார். ஓகே, ஸோ சில நல்ல விஷயத்துல என்கேஜ் ஆகாம இருக்க மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஐ டோன்ட் நோ ஹவு டு சே. அதனாலயே வந்து இங்க பாதி பேர்த்துக்கு வந்துட்டு அந்த பிஜேபி மேல அந்த குரூப் வந்து எல்லாருமே பிஜேபி சப்போர்ட் பண்றவங்க சார். அவங்கள பிடிக்காதனால நிறைய பேருக்கு வந்துட்டு பிஜேபியில இருக்கவங்களே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு சார். அதனால நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு அகெயின்ஸ்டா இங்க யோசிக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படி தோணுச்சு சார். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இப்போ ஹிந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ முஸ்லிம் கிறிஸ்டின் அப்படிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து நிறைய இது நடந்திருக்கும். ஆனா இவங்க வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதிலாக இப்போ ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட நிறைய பேருக்கு வந்துட்டு அது ரொம்ப ஹிட் ஆயிருக்கும் சார். ஆனா சனாதன தர்மான்னு சொன்னனால நிறைய பேர்த்துக்கு அது ஹிந்து அண்ட் சனாதன தர்மாவும் வந்து ஒன் அப்படிங்கறது யாருக்குமே இங்க புரியல சார். ஆக்சுவலா நிறைய பேர்த்துக்கு அது தெரியல, இன்க்ளூடிங் உதயநிதி
அதனாலயே வந்துட்டு நெறைய பேத்துக்கு அதுக்கு அகெயின்ஸ்டா பேசணும் அப்படிங்கிற தாட் வந்து வரமாட்டேங்குது சார். ஸோ அந்த அவேர்னஸ் முதல்ல இப்படின்னா என்ன அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து இந்த மக்களுக்கு வந்து தெரியணும். இப்ப அந்த அண்ணாவே வச்சிருந்தாங்க. அவங்களே வந்துட்டு அது ஹிந்து அப்படின்னு அவரு மீன் பண்ணி சொல்லியிருந்தாருன்னா வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த அண்ணா வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான். ஆனா அவரு வந்து அதை சப்போர்ட் பண்ணி வைக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு இது 2ம் தான் சார் நான் நோட் பண்ணேன். அண்ட் ஃப்ரம் மை சைட் நான் வந்து இதை வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணேன் சார். அண்ட் அவங்க அக்ரி பண்ணாங்க. லைக் அவங்களும் வந்துட்டு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டா 2-3 பேர் இருக்காங்க அதுல. அவங்க கிட்ட நான் சிலதெல்லாம் அடிக்கடி பேசுவேன் சார் எப்பயாச்சும். அண்ட் இந்த விஷயத்தையும் வந்து நான் பேசினேன். அப்போ அவங்க வந்து அக்ரி பண்ணி தான் போனாங்க சார். சந்தோஷம். ஷேர் பண்ணல. ஒரு விஷயம் திவ்யா சொன்னதுல ஒன்று, இங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி டசன்ட் மேட்டர். இப்போ அது நம்முடைய விருப்பம். பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது அது நம்முடைய விருப்பம். எந்த பார்ட்டி இந்த நாட்டினுடைய ப்ரொடெக்ஷனுக்காக வேலை பண்றோம், எந்த பார்ட்டி இந்த நாடு வளர்றதுக்காக வேலை பண்றோம், எந்த பார்ட்டி எல்லா மனிதர்களும் ஈக்குவலா பார்த்துட்டு இருக்கோம், இது மட்டும் பார்த்தா போதும். அது யார் இப்போ சொன்ன மாதிரி இப்போ டிவிக்கே வந்தோம், டிவிக்கே நல்லது பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வி சப்போர்ட், நோ டவுட். இப்போ நரேந்திர மோடிஜி ஒடிஷாவில் ஒரு கவர்மெண்ட், ஒடிஷாவில் ஒரு கவர்மெண்ட்னா பிஜு ஜனதாதள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட். அதே மாதிரி பாண்டிச்சேரியில கூட ரோல் பண்ணிட்டு இருக்கிறத என்டிஏ தான், அது டைரக்ட் பிஜேபி ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ்ல டிடிபி, தெலுங்கு தேசம் பார்ட்டி, அப்புறம் நம்ம இவருடைய பவன் கல்யாண் அவருடைய பார்ட்டி. அந்த பார்ட்டி எல்லாம் நாட்டுப்பற்றோட இருக்கிறோம். we are not against those parties. தெலுங்கு தேசம் பார்ட்டினா ஆமா நாட்டோட சேர்ந்து நாட்டுடைய நன்மைக்காக வேலை பண்ணக்கூடிய, அது இது டிஎம்கே ஆனாலும் சரி, ஏடிஎம்கே ஆனாலும் சரி, சிபிஎம் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் எந்த பார்ட்டி ஆனாலும் பரவாயில்ல, நாம இதே பார்ட்டி இப்போ பிஜேபியில மட்டும்தான் இருக்கணும் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ஏது பார்ட்டியா இருக்கட்டும், இந்த பார்ட்டிஸ் எல்லாமே நாட்டுக்காக வேலை பண்றாங்களா, மக்களுக்காக வேலை பண்றாங்களா, எல்லாரையும் ஈக்குவலா பாக்குறாங்களா? வெரி சிம்பிள். அப்படி இருந்தா எல்லா பார்ட்டிஸையும் நாம ஹக் பண்ணிடுவோம், நோ டவுட். இதுதான் ப்ராப்ளம் நடக்கிறது. எங்கன்னா இங்க தட்டி கேட்கிற அந்த சனாதன தர்மத்துல நான் இல்ல, நீங்க யாரு கேட்கறதுக்கு, நான் டிஎம்கேக்கு போடுவோம், இல்ல நான் ஏடிஎம்கேக்கு போடுவோம், நான் பிஜேபிக்கு போடுவோம், இல்ல நான் வந்து சிபிஎம்க்கு போடுவோம், அதுக்கு கேட்கறதுக்கு நீ யாருன்னு அப்படின்னு கேட்டா நான் யாருமே இல்லப்பா, யாருமே இல்ல. உன்னை நீ போட்ட ஓட்டுக்கு உன்னுடைய பிலீஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் உன்னுடைய நாட்டை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் அவன் வேலை செய்யறானா, இது மட்டும் கேள்வி. இந்த கேள்விக்கு உன் கையில பதில் இருக்கா? இருந்தா நீ எதுக்கு வேணாலும் போட்டுக்கோ, நோ ஒன் வில் ஆஸ்க். வெரி சிம்பிள். இந்த ஒரு கான்செப்ட் இருக்கணும். இனி ஒரு பார்ட்டில இருக்கிறவங்க எல்லாம் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருக்காங்க. அது அப்படிதான் அம்மா சொல்றதுதான், எல்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது, நல்லவங்களும் இருக்காங்க. அப்போ கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்முடைய ஆக்ஷன் இருக்கணும். அப்போ அதனால வாட் ஐ ஃப்ரம் மை வெரி ஓப்பன் ஐ ஸ்பீக், எனக்கு ஆக்சுவலா பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறது இல்லை. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம். அன்னைக்கும் இன்னைக்கும் நான் சொல்றது அப்படிதான். ராஷ்டிரிய சுயம் ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரத்தை சுயம் சேவகனா, நாட்டு பணியில வேலை செய்யக்கூடிய மக்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்காக ஒரு தொண்டனா இருக்கிறோம். அந்த எண்ணத்துலதான் இது ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்துல சேர்றதெல்லாம் இல்ல, பார்ட் ஆஃப் சின்ன வயசுல இருந்து 5 வயசுல இருந்து அப்படி ஆரம்பிச்சு வந்திருக்கோம். அந்த ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கம் யாரு கூட சப்போர்ட் பண்ணின்னு போனா வெரி சிம்பிள், யாரு நாட்டை காப்பாத்துறதுக்காக முன்னாடி வர்றவங்க. அன்னைக்கு ஜனசங்கம், இது நீங்க படிக்கணும், ஜனசங்கங்கிற பார்ட்டி இருந்தாங்க. அந்த ஜனசங்கம் நாட்டுப்பற்றோட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டட் தி சீன். அப்புறம் மெதுவா அது கன்வெர்டட் டு பாரதிய ஜனதா பார்ட்டி. வெரி சிம்பிள். இனி அதான் சொல்றது, ஸ்ரீ மோகன்ஜி பகவத் ஆர்எஸ்எஸ் ஓட லீடர் சொன்னோம், நாட்டை காப்பாத்துறதுக்கு இனி காங்கிரஸ் வர்றாங்களா, இல்ல இப்ப சொன்ன மாதிரி டிவிக்கே வர்றாங்களா, வி சப்போர்ட் தம். நாங்க வந்து பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது, இல்ல காங்கிரஸுக்கு தான் சப்போர்ட் அப்படின்னு கிடையாது. யாரு இந்த நாட்டை, அப்போ இப்போ அட் பிரசன்ட் பாரதிய ஜனதா பார்ட்டி கரப்ஷன்லெஸ் பார்ட்டின்னு அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. 15வது வருஷமா சென்ட்ரல்ல ஓட்டிட்டு இருக்கும். நாட் ஈவன் a single person was corrupted, is corrupted. இது வெரி ஓப்பன், கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும்
உழைத்து வேலை செய்யறாங்க, எல்லாருமே உழைச்சு வேலை செய்யறாங்க, ப்ரூவ் பண்றாங்க. இன்னைக்கு நமக்கு தெரியும் நரேந்திர மோடிஜி வாஸ் வெல்கம் பை த UAE கிங். அங்க நடந்த வெல்கம் நீங்க பார்த்திருக்கோம். உலக நாடுகளே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம நாட்டை. அப்ப அதுக்கு காரணம் பாரதிய ஜனதா பார்ட்டி ரூல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு ஒரு ரோல் மாடலா லீடிங் பண்றதுக்கு ஒரு லீடர் நரேந்திர மோடிஜி இருக்காங்க. சோ RSS சப்போர்ட் தி சேம். அப்போ இங்க வந்து பார்ட்டி ஏதோ இருக்கட்டும், டசன்ட் மேட்டர். நீ எந்த பார்ட்டிக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ, நான் அது நம்முடைய பர்சனல் திங். த குவெஸ்டின் இஸ், நீ போட்ட ஓட்டுக்கு அவன் வேலை செய்யறானா, சேவை செய்யறானா, நாட்டுக்கு சேவை செய்யறானா, அது மட்டும். உன்னுடைய பிலீஃபை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவன் இருக்கானா? திஸ் இஸ் த குவெஸ்டின். ஓகே, வேற நிமிஷம் சார், நான் அப்போ பேசும்போது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் சார், இதுவும் சொல்லணும் சார். என்னன்னா, நான் வந்துட்டு கொஞ்சம் பேர் கூட பேசினதை வச்சு எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா சார், இது எனக்கு தெரியல இப்ப நான் இப்படி பேசலாமான்னு, பட் என்னன்னா, இந்த பேக்வர்ட் காஸ்ட், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்ல இருக்கிறவங்களோட மைண்ட் தாட் என்னவா இருக்குன்னா, பிஜேபி வந்துட்டு சனாதன தர்மம் இது பத்தி ஏன் பேசுறாங்கன்னா, இவங்க வந்துட்டு ஹிந்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுலயே வந்துட்டு ஹை கிளாஸ் லோ கிளாஸ் பாக்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, டிஎம்கே வந்துட்டு எல்லாரையும் சரிசமம்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட் வேரியபிள் தாட்ஸ் இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கு சார். யா, இருக்கலாம். குட், நல்ல விஷயம். இனி யாராவது பேசணுமா? ஓகே, பேசாதவங்க ஒப்சர்வ் பண்ணுங்க. ஒரு 5-6 பேர் பேசணும், நல்ல விஷயம், குட் கண்டென்ட். ஒன்றும் இல்லை மை டியர் சில்ட்ரன், நாம இங்க வந்து எதிர்க்கணும், ஒழிக்கணும், இது ஒன்றும் இல்லை. என்னுடைய நாடு வெரி சிம்பிள். நம்முடைய கான்செப்ட் எப்படி இருக்கணும்னு வெரி சிம்பிள். நான் மட்டும் என் ஃபேமிலி மட்டும் வாழ்ந்துட்டு ஆகாது. இந்த நாடு எனக்கு பிறவி கொடுத்த இந்த நாடு, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும், இந்த எண்ணம் மனசுல இருந்துட்டே இருக்கணும். இதுக்கு எதிராக யாராச்சும் வேலை செய்யறாங்களா, இதுக்கு ஆதரவாக யாராச்சும் வேலை செய்யறாங்களா, இது நம்ம ஒப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஆதரவு பண்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், எதிர்க்கிறவங்களை நாம எதிர்த்துதான் ஆகணும். அதற்காக நாம எப்போ எதிர்த்து போராடி அவனை கண்டபடி திட்டுறது அதெல்லாம் கிடையாது. we respond in a very right way, practical way. இது நாம பழகணும். we have to understand the same way. if we don't rise, no one will be there to take care of our country, no one will be there to take care of our belief and protection. நமக்கு இந்த நாடு விட்டு ஓடி போறதுக்கு ஒரு இடம் இல்லை மை டியர் சில்ட்ரன். இந்த நாடு விட்டு ஓடி போறதுக்கு ஒரு இடம் இல்லை. மற்ற எந்த மதஸ்தருக்கும் இந்த நாடு விட்ட இன்னொரு நாட்டுல ஆக்செப்ட் பண்றதுக்கு இடம் இருக்காங்க. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சனாதன தர்மீஸுக்கு இந்த நாடு விட்ட பக்கத்து நாட்டுல கூட போக முடியாது. சுத்தி பாருங்க, பாகிஸ்தான்ல ஓட முடியுமா? பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க பூரா துரத்திட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் ஓட முடியுமா? பங்களாதேஷ்ல ஓட முடியுமா? மியான்மர்ல ஓட முடியுமா? சைனாவில் ஓட முடியுமா? எந்த இடத்துலயும் நம்மளால ஓட முடியாது. அப்போ ஒவ்வொரு சிட்டிசனுடையும் நம்முடைய சனாதன தர்மம் நம்முடைய நாடு. அதனால ப்ரொடெக்ஷன். நாம லேசியாக இருந்து விழிப்புணர்வு இல்லாம சோம்பேறியா இருந்து தூங்கிட்டு இருந்தோம், நாமளும் அழிஞ்சு போயிடும், வரக்கூடிய ஜெனரேஷனும் அழிஞ்சு போயிடும். ஸோ கீப் திஸ் இன் வெரி சீரியஸ் வே. அப்போ தீபிகா சொன்ன ஒரு விஷயம், ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தோட ஒரு கேம்ப் அமிர்தாவில் நடந்துட்டு இருக்கோம் 18ஆம் தேதி வரைக்கும். நான் அன்னைக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். தீபிகா அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி, அதாவது ஒரு நாளைக்கு அங்க வந்த சுயம் சேவகர்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கோன்னு சொன்னா அது பெரிய விஷயம். இதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள். பல நாட்டுல இருந்து, பல ஊர்ல இருந்து 15-16 நாள் வீடை விட்டு இந்த நாட்டு சேவைக்காக கிட்டத்தட்ட 500 பேர் சேர்ந்திருக்காங்க. எல்லா வருஷமும் பல இடங்கள்ல சேர்ந்துட்டு இருக்கோம்.
அப்போ நாங்கெல்லாம் இதே மாதிரி பல பல கேம்ப்ஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அது நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் நாட்டு சேவைக்காக போக வேண்டியது. உங்களுக்கும் சான்ஸ் கிடைக்கும் போது மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு என்னுடைய வேண்டுதல். பகவத்கீதாவில் ஒரு ஸ்லோகம் பார்க்கலாம். Uh, 46, sir. 46. தியான யோகத்துல நீ 2 ஸ்லோகம் தான் முடிக்கணும். அது முடிச்சா 7வது சாப்டர்ல நம்ம போறோம். 6th சாப்டர் தியான யோகம். அத ஷடோ ஞானிभ्योऽपि मतोऽधिकः कर्मिभ्यश्चाधिको योगी तस्माद्योगी भवार्जुन. தஸ்மாத்யோகி பவார்ஜுன. யோகிகள், மறுபடியும் யாரு யோகி அப்படின்னு எல்லாம் நம்ம திருப்பி திருப்பி பேசுறது இல்ல. யோகி யாரு, எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி இருந்த பல ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கோம். நீங்க நோட்ஸ் எடுத்த நோட்ஸ் மறுபடியும் திருப்பி பாருங்க. இங்க பகவான் சொல்றது யோகிகள் தபஸ்விகளை விட சிறந்தவர்கள். தபஸ்விகள்னா அவங்க ஒரு விஷயத்துல கட்டுப்பாடோட இருந்த ஒரே நிஷ்டையோட இருக்கக்கூடியவங்க தபஸ்விகள். அவங்க தன்னுடைய சாத்தியத்துக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் வேலை செய்யறவங்க தபஸ்விகள். நல்லபடியாக, அதாவது கடவுளை வணங்குறதும் எல்லாம் தன்னுடைய வளர்ச்சிக்காகங்கிற எண்ணத்தோட தபஸ் பண்ணி வளர்க்கிறவங்க. ஆனா யோகிகள் அப்படி இல்லை. யோகிகள் சமுதாயத்துல இருக்கிறதே ஒன் அமங் த யூனிவர்ஸ். நான் இந்த யூனிவர்ஸாக இருக்கக்கூடிய கடவுள் சக்தியில் ஒரு அம்சம். எல்லாத்தையும் பேலன்ஸ்டா பாக்குறவங்க தான் யோகி அப்படின்னு. சமத்துவம் யோக உச்சியதே அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாத்தையும் சம ஸ்திதியில பாக்குறவங்க யோகிகள். தபஸ்விகள் தன்னுடைய வளர்ச்சிக்காக தபஸ் பண்றது, தன்னுடைய வளர்ச்சிக்காக நிஷ்டைகள், விரதங்கள் எடுத்து அதுல வளர்ந்து வரக்கூடியவங்க. அப்போ தபஸ்விகள் முதல் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுப்போம்னு சொன்னா தன்னுடைய வளர்ச்சி தான். ஆனா யோகிகள் அப்படி இல்லை. சமுதாய வளர்ச்சி, பொது நலனுக்காக எப்போ வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்ப பகவான் சொல்றோம் தபஸ்விபியோதிகோ தபஸ்விபியோதிகோ யோகி. தபஸ்விகளை விட யோகிகள் மேல் இருக்கிறோம். அப்புறம் ஞானிகளை விட யோகிகள், லுக்கட், ஞானிभ्योऽपि मतोऽधिकः நஹி ஞானேன சதிருஷம் பவித்திரமிக வித்யதேன்னு ஒரு இடத்துல சொல்றது உண்டு பகவத்கீதால. ஞானத்தை விட சிறந்தது எதுவும் இல்லைன்னு சொல்றது உண்டு. ஆனா ஞானத்தை விட எதுவும் சிறந்தது இல்லைன்னு சொல்றது உண்டு. ஆனா ஞானிகளை விடன்னு சொல்லல. ஏன்னா யோகிக்கும் ஞானம் தேவை, யோகிகளுக்கும் ஞானம் தேவை. ஞானம் இல்லைன்னா அவங்களுக்கு சமத்துவ பாவனை கிடைக்காது. அதாவது இப்ப சொன்னது மாதிரி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்ஸ். அதுல கிறிஸ்டின் ஆனாலும், முஸ்லீம் ஆனாலும், ஹிந்து ஆனாலும், பார்சி ஆனாலும், சிக் ஆனாலும் எல்லாம் மனிதர்கள்னு பார்க்கக்கூடிய சமஸ்திதி. ஆனா எல்லாத்துக்கும் சனாதன தர்மம் பேஸாக இருக்கக்கூடிய இந்த சனாதன தர்மத்துல மட்டும்தான் இந்த ஆக்செப்டன்ஸ் இருக்கிறது. மத்த எந்த மதத்திலையும் நம்ம பார்க்க முடியாது. அப்போ யோகிகள் அப்படிங்கிறது சமஸ்திதியில இருக்கிறவங்க. அவங்க ஞானின்னு சொன்னா பிரம்ம ஞானம் இருக்கும். அந்த ஞானானந்தத்துல அவங்க அப்படியே போய்கொண்டிருக்கும். ஆனா யோகிகள் தன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதும், வேலை முழுமையாக செய்யும் பொழுதும், இது தான்
பண்ணல, எல்லாமே கடவுள் பண்ணிட்டு இருக்கோம். தான் இந்த உடம்பு வழியாக கடவுளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது நடந்துட்டு இருக்கோம். நான் எதுவும் செய்யலைங்கிற பாவனையில இருக்கிறதுனால 10 பேருக்கு அது உதவியாக மாறும். அதனால யோகி ஞானிகளை விட சிறந்தது அப்படின்னு சொல்றோம். அப்புறம் யோகி அனுஷ்டானங்களும் மற்ற கர்மங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது அதனால பண்றதுனால அவங்க சிரேஷ்டனாக இருக்கிறோம். சிரேஷ்டனா உயர்ந்த தளத்துல இருக்கிறோம். அப்ப அர்ஜுனா, அதனால நீ யோகியாக மாறணும். அப்ப தபஸ்வி சுயநலம்னு சொல்ல முடியாது, ஆனா அதிகமும் தனிப்பட்ட முறையில தன்னுடைய வளர்ச்சிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதே மாதிரி ஞானிகள் ஞானத்தை வளர்த்தி பிரம்மானந்தத்துல அவங்களும் அந்த ஆனந்த ஸ்திதியில இருக்கிறோம். ஆனா யோகிகள் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணம் பண்ணி சமஸ்திதியில இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால யோகிகள் சிரேஷ்டராக இருக்கிறோம். அதனால அர்ஜுனா, நீ யோகியாக மாற வேண்டியது அவசியம்னு சொன்னா பகவான் நம்ம கிட்டையும் சொல்றதுதான். அதனாலதான் நாம கொஞ்சம் முன்னாடி அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணத ஹவ் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு கடவுளுடைய அருள் கூட இருக்கணும். அதுக்காக என்னைக்குமே குரு கிருபா கூட இருக்கணும். மந்திர ஜபம் நிரந்தரமாக இருக்கணும். இது நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம். கடவுள் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோங்கிற எண்ணம் நம்முடைய ஹிருதயத்துல இருந்துட்டே இருக்கணும். so that we rise. So if we do something for the society, then automatically God knows everything. Society will protect us. Work is worship. நாம செய்யக்கூடிய தொழிலே தெய்வமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில நம்முடைய வளர்ச்சி இருக்க வேண்டியது அவசியம். So keep moving with full spirit. May Amma bless us all. இதுதான் இந்த ஸ்லோகத்தோடைய கான்செப்ட். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ் இங்க வைண்ட் பண்ணிடலாம். we'll meet in the next class. நிறைய விஷயங்கள் கேதர் பண்ணுங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் நீங்க படிக்கிறோம். பல பல அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு வரும். அந்த பிஸி ஷெடியூல்ல இருந்து கூட கொஞ்சம் டைம் நம்மளை பத்தியும் சுத்தி இருக்கிற விஷயங்களை பத்தியும் தெரியறதுக்காகவும் நம்ம டைம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். So we'll meet in the next class. Om Sarvepi Sukhinas Santu, Sarve Santu Niramaya, Sarve Bhadrani Pashyantu, Ma Kaschit Dukhabad Bhavet. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namah. Hari Om Namah Shivaya. Thank you all. Namaste. Namah Shivaya. Namah Shivaya. Namah Shivaya.